நீ போயிட்டு பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர போறோம். ஏய் சூப்பரா இருக்கு சைனா. சுத்தி காட்டுதல அப்படியே காட்டு ஃபர்ஸ்ட். ஏய் அழகா இருக்குப்பா. பிடிச்சிருக்காமா? எடுத்துக்கலாமா? அப்பா பாரு. அடேங்கப்பா. பாக்க சூரியன் மாதிரி இருக்குது. फ्रेंड्स நல்லா அழகா இருக்கு பாக்க. ஹாய் फ्रेंड्स. फ्रेंड्स நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாப்பா பர்த்டே ஷாப்பிங் தான் फ्रेंड्स போறோம். Dress எல்லாம் எடுத்துட்டு வரல. சரி நீ போயிட்டு பாப்பாக்கு Dress எடுத்துட்டு வர போறோம். பர்த்டேக்காக Dress எடுக்க போறோம் ஜெஷிதா பாப்பாக்கு. பர்த்டே ஷாப்பிங் தான் फ्रेंड्स. நான் வந்து பாத்தீங்கன்னா பேக்லாம் மாட்டிட்டு ரெடி ஆயிட்டேன். ஏன்னா பாப்பாக்கு தண்ணி பிஸ்கட் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். அதனால எடுத்து போய் தரேன் போறேன். என்னம்மா எங்கம்மா போறோம்? நான் வாஜிஜி போறேன். பாண்டிக்கு போறியா? எதுக்குமா? ஷாப்பிங் போறேன். சரி போலாமா फ्रेंड्स? போலாம். போயிட்டு 2-3 கடை ஏறி இறங்கினாலும் நல்ல அழகான Dress எடுத்துட்டு வரணும். ஆமா ஜெஷிதா பாப்பாக்கு சூப்பரா எடுக்கணும் फ्रेंड्स. அவ்வளவுதான் फ्रेंड्स சீக்கிரமா போயிட்டு வரலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மழை வர மாதிரியே இருக்கு. ரொம்பவே இருட்டா இருக்கு. மணி இன்னைக்கு ஃபுல்லாவே இருட்டா தான் இருந்தது. பாத்தீங்கன்னா நைட் 6-7 மணி மாதிரி இருக்கு. ஏன்னா மழை பெய்யறதுனால இருட்டிட்டு இருக்கு. அப்படியே நம்ம சீக்கிரமா போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் வா. ஓகே फ्रेंड्स இங்க பாருங்க மழை தூறல் போட்டுக்கிட்டே இருக்கு. நிக்கவே மாட்டேங்குது फ्रेंड्स. இந்த மழை நாள் வந்தாலே இப்படிதான் வெளியிலே போகவே முடியாது. அப்படியே தூறல் போட்டுக்கிட்டே இருக்கு. மணி 4 ஆகுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 6 மணி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா அப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்குப்பா. என்னம்மா பேக் அழகா இருக்குமா? பாக்கல சாப்பாடு வச்சுக்கிறியா? சாப்பாடு வச்சிரா. அப்புறம் என்ன வச்சுக்கிறமா? அப்போட கட்டி வீட்டு கர்ச்சி வச்சுக்கிறியா? எதுக்கு கர்ச்சிப்ப? கட்டி வீட்டு காட்டி வீட்டு பாக்கல காசு வச்சுக்கிறியா? பேக்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்சிடலாம், காசு வச்சிடலாம், கர்ச்சி வச்சிருக்காங்க. காட்டி வச்சு நானு காசு வச்சிரா. ஷாப்பிங் பண்ணலாம் காசு வச்சியா? சரி பத்தப்பா அது அனாயாச்சு கோக்கு கோக்கு கோலடு அனாயாச்சு கோக்கு கோலடு. சரிம்மா சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா சிக்னல் எல்லாம் கேட்டாங்கன்னா காசு இல்லாதப்போ ஜெஷிதா கையில இருந்து காசு எடுத்து கொடுத்துருவேன். அதை இப்ப முன்னாடியே சொல்றாரு அந்த ஆயாக்கெல்லாம் கொடுக்க கூடாது, நான் ஷாப்பிங் பண்ண போறேன்னு. நீ தர மாட்டியா? சரி நீயே வச்சுக்கமா, உங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன். அம்மா நிறைய சில்லறை காசு வச்சிருக்கேன். அவதான் நிறைய சில்லறை வச்சிருக்கா வீட்டுல இதை புறா பொறிக்க பேக்ல வச்சிருக்காள. அதனால எப்ப போனாலும் காசு இவகிட்ட இருக்கும், வாங்கி கொடுத்துருவான். அதனால முன்னாடியே உஷாரா சொல்லிடுறாரு அந்த ஆயாக்கெல்லாம் கிடையாது, நான் பாப்பாக்கு ஷாப்பிங் தர மாட்டேன்றாரு. பாப்பாக்கு ஷாப்பிங் பண்ணலாமா உன் பேக்ல இருக்கிற காசு வச்சு? ஓகே நிறைய காசு வச்சுக்கிறா. ஓகேடி தங்கம். பாண்டிச்சேரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறோம். ஷாப்பிங் பண்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் வந்தாச்சு. நேரு ஸ்ட்ரீட் தானே பேபி? ஆமா பேபி. சாட்டர்டே சண்டேனா நல்லா கிரவுடா இருக்கும். தீபாவளி டைம்லாம் கிரவுடா இருந்துச்சு. இப்ப எதுவுமே இல்ல, ஃப்ரீயா இருக்கு. ஆமா கார் எடுத்து பார்க் பண்ணனும். அதான் பண்ணேன். என்னமா காட்டி கோக்கல் தட்ட காட்டி விட்டியா கொழுக்கட்டை வாங்க காசு வச்சுக்கிறியா? ஃப்ரெண்ட்ஸ் பேக்ல இருந்து காசு எடுத்துட்டாரு. அவரு கொழுக்கட்டை வேணுமா, கொழுக்கட்டை வாங்க காசு வச்சிருன்னு வராரு. இங்க ஒரு அம்மா கொழுக்கட்டை எல்லாம் விற்பாங்க, சூப்பரா இருக்கும் சாப்பிட. நம்ம பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து போலாம். ஃப்ரீயா தான் இருக்கு. மழை நின்றுச்சு. ஆமா மழையும் விட்டுடுச்சு. ஆனா நம்ம வரும்போது மழை பெய்யக்கூடாது, அவ்வளவுதான். கொழுக்கட்டமா கொழுக்கட்டை. இவரு கொழுக்கட்டை விக்கிறாரு. கொழுக்கட்டமா கொழுக்கட்டைன்றாரா? காசு வச்சுக்கிறாரு. சரி வா போலாமா? போலாம். பார்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா காரை நிப்பாட்டியாச்சு. இப்ப மழை வந்து பெய்யவே இல்ல. நம்ம போயிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிடலாம். ஓகே ஓகே. நேரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷப்னம் போலாம். ஆமா ஷப்னம் போலாம். சாகர் ஷப்னம் சாகர் அந்த இடம் தான் ஃபுல்லா. அங்க போலாம். அங்க பாத்துட்டு அந்த திவான் ஒரு கடை இருக்கு, அங்க பார்க்கலாம். அங்க பாத்துட்டு அப்படியே வந்துடலாம். ஓகே ஓகே போலாம். மஜிஸ்டா 3 கடை தான் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணிருக்கோம். அந்த 3 கடையில போய் சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு Dress எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். போலாம். நான் ஜெஷிதா வேணும் உனக்கு? என்னமா வேணும் ஜெஷிதா உனக்கு? கொடை வேணும். கொடைன்றாரு. கொடை கடையா பாத்து வராரு. கொடை எங்க விக்குது? ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட பர்த்டே ஷாப்பிங் தான். என்ன பாப்பாக்கு Dress எடுக்க போறேன்னு துணி கடைக்கு வருவேன்னு பார்த்தா இல்ல கடிகார கடைக்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைமே வாங்கல. நம்ம வால் கிளாக் கிடைக்கவே இல்லை. நீங்க பார்த்தா வால் கிளாக் gift ஷாப் வந்திருக்கோம். வால் கிளாக் பார்க்கறதுக்கு கரெக்டா? வால் கிளாக் அதே மாதிரி இருக்குதா பாரு. இது நல்லா இருக்குப்பா, சூப்பரா.
இது நல்லா தான் இருக்கு. உட்டன் கலர் போல இருக்கு. ஆஹா, அது வேற டிசைன் செஞ்ச. ஏய் சூப்பரா இருக்கு. ஆனா ஒண்ணு இதுல 1 2 3 இல்ல. அதனால அது கூட நமக்கு தெரியாது. இது என் தலையில இடிச்சு டங் 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 சவுண்ட் கேக்கு செஞ்சா. சூப்பரா இருக்கு. gift ஷாப்ல சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டுக்கு நல்ல வால் கிளாக்கா இன்னைக்கு வாங்கிடுறோம். ஓகே, ஆனா வாங்கிட்டு நம்ம இங்கே வச்சுட்டு போயிட்டோம். தூக்கின்னு போயிட்டு வர முடியாதுல்ல. அவனுக்கு பில் பண்ணிட்டு வச்சுட்டு போய் பரவாயில்ல. கடிகாரத்துல எவ்வளவு அஃபெக்ட் ஆகிருக்காரு பாருங்க சங்கீதா. எப்படியா இருந்தாலும் நான் கையிலேயே தூக்கின்னு வரேன்றாரு. அவர் அங்க சவுண்ட் வந்தது இல்ல, அதுக்காக பாத்துங்க. ஆனா பார்த்தா சூரியன் மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்னாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, இது கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு. சங்கீதா தலைக்கீழ வச்சிருக்கேன். 12 நேரம் வச்சேன். ஓகே, சூப்பரா இருக்கு சங்கீதா. ஆமா, அதே வாங்கிக்கலாம். மொத்தம் கொழுக்கட்டைன்னு ஆசையா வந்தா கொழுக்கட்டை கடையை காணோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்த உடனே கடிகாரம் வாங்கிட்டேன். ரொம்ப நாளா கேட்டு வந்தது, கடிகாரமே இல்ல. இது சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரைஸ்மே கம்மியா தான் இருக்கு. 1000 rupees தான் அவங்க போட்டாங்களே. ஸ்ட்ரீட்ல gift shop ஒன்னு இருக்கு फ्रेंड्स. தி gift shop. நிறைய பொருள் இருக்காங்க. சூப்பரா இருக்கு. அந்த gift ஆன்டிக் ஐட்டம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்புறம் பித்தளை எல்லாமே இருக்கு. gift அங்க சூப்பரா இருக்கு. நான் கூட நினைச்சு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டேன். 1300 ரூபாய் இருந்தது. அவங்க ரவுண்டா 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. நல்லா இருக்கு. சூப்பர். நான் சைடா கடையில சும்மா வேடிக்கை பார்த்துக்கிறேன். பாப்பா ட்ரெஸ் பாரு. பாத்துலாம் இருக்கு फ्रेंड्स. நிறைய ட்ரெஸ் இருக்கு. பட் ட்ரெஸ் தான் பிடிச்ச மாதிரி. इसका पिंक कलर. அவருக்கு எல்லோ வேணுமா? எல்லோ. என்ன சைஸ்? 26. பேக்கோட இருக்குதுப்பா. நல்லா இருக்கு. ஆனா சைஸ் இல்ல. இது ஓகேவா ஜெஸ்டா உனக்கு? போட்டு பாப்பமா. வச்சு காட்டு. கண்ணாடியில பாரு. இந்த Dress ஓகேவா? நான் வானச்சேன்னா அப்போ எங்க உள்ள உட்கார குளிராம ஒரு ரெயின் கோட் மாதிரி. மழை நாள் இல்ல. அப்பாடா ஒரு சைஸ் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும். ஏய் சூப்பரா இருக்குப்பா Dress. இது சூப்பரா இருக்குமா? பேக். பேக். இது என்ன சைஸ் இது? 22 மேல சின்னதா பிளாஸ்டிக் அது. திரும்ப அப்பா எடுப்பாங்க. அப்பா பக்கம் திரும்ப. குட் கேர்ள். திரும்ப. சூப்பரா இருக்குமா? அது Dressலயே வருது இல்ல, அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. அது வேணா வச்சுக்கலாம், வேணாம்னு நல்லா இருக்காமா? திரும்புமா? கலக்கிற சந்திரன்ற மாதிரி ஜெஷிதா கலக்குறாரு. திரும்ப ஜெஷிதா அப்பா பக்கம் திரும்ப. பிடிச்சிருக்காமா? எடுத்துக்கலாமா? போயிட்டு வரேன். மேசட்ட கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. ஏய் என்ன சிண்ட்ரெல்லா மாதிரி இருக்காரு ஜெஷிதா. இந்த பக்கம் வா. ஏய் அப்பா பாரு. ஓடித்தாடா. அவர் ஆர்வமா இருக்கிறாரு. அவரு ட்ரெஸ் பார்க்கறதுக்கு. கரெக்டான சைஸ் கரெக்டா. இப்போ பெரிய சைஸ் எடுத்தா இப்போ போட முடியாது இல்ல. 2 தான் கரெக்டா இருக்கும். ஜெஷிதா ஏய் சூப்பரா இருக்கு சைனா. அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. பர்த்டே ட்ரெஸ். ஓடி போச்சு. கையில வளையல செயின் போட்டு நல்லா இருக்கு. அதான் நல்லா இருக்கா? இது சைஸ் இல்லம்மா. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இங்க சைஸ் இல்ல. சைஸ் என்ன சொல்றாரு பத்தியவரே? வினோத் இதான் நல்லா இருக்குதுன்றாரு.
சைஸ் அது வரைக்கும் மடிச்சு தச்சிட்டுலாம் பார்த்தா நீங்க வந்துட்டாங்கன்னா பிரிச்சு விட்டுக்கலாம். எடுத்துட்டீங்களா? காட்டு. சுத்தி காட்டுதல அப்படியே காட்டு ஃபர்ஸ்ட். இங்க வா சுத்தாத. நேரா நில்லு. இங்கடே. கலர் பாரு சங்கடா. நல்லா இருக்கு. நேரா பார்க்கிறதுக்கும் இது பார்க்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்கு. அடேங்கப்பா. கை இப்படி வந்துரும். நீங்க இந்த பக்கமும் போடலாம் அந்த பக்கமும் போடலாம். இப்போ இது மாதிரி போட்டா நல்லா இருக்கு. எடுக்காத ஜஸ்டா. ஏய் அழகா இருக்குப்பா. சௌரி முடி தான் ஒன்று வைக்கணும். மொட்டாச்சு அப்பப்ப முடி வெட்டி விட்டுருக்கோம். கை விடுச்சா. கை அங்க விடக்கூடாது. இது இன்னும் கொஞ்சம் இது நல்லா இருக்குல்ல. இப்போ பார்த்த ட்ரெஸ்ல எனக்கு இதான் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. வாவ் சூப்பரா இருக்குங்க. இதுக்கு லைட்ல பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கண்ணாடியில பாக்குறியா? எடுத்து கொடுக்க முடியாது ஃபேஸ். ப்ளவுஸ் என்ன கலரு? ப்ளூ. நல்லா இல்ல. நீதான் சொல்லணும். ஏய் பாக்குற நீதான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. நான் சங்கீதா ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஜஸ்விதா பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ண வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சங்கீதாவுக்கும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணிட்டாரு. தீபாவளிக்கு சாரிலாம் எடுக்கல சார். நல்லா எனக்கு ஒரு 2 சாரி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா இருக்கு. சங்கீதாக்கு இப்ப ஹாப்பி கரெக்டா? சரி வீட்டுல போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தியா கோயில்ல சூரசம்ஹாரம் நடக்க போதே ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் தானே? வந்திருக்கோம். உள்ள மீன்லாம் இருக்கா? அந்த கோயில் தான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் தெரியுது. ஈஸ்வரர் பெருமாள். ஆனா முருகர் கோயில்ல தான் நடக்கும் சூரசம்ஹாரம். முடிஞ்சிருச்சா இப்பதான் ஆரம்பிக்க போதா இன்னும் ஒன்றும் தெரியல. சாமி இங்க எட்டு வந்து வச்சுப்பாங்களா? இங்க வச்சுட்டு அப்புறம் அங்க வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சூரசம்ஹாரம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் 10 மணிக்கு மேலதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமா பாப்பாக்கு கொடை வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? பாப்பாக்கு கொடைன்னு கேட்டுன்னு வர்றாரு. வாவ் சூப்பரா இருக்கு சங்கீதா. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லிம் பேக் ஸ்ட்ரீட் ஷாப்ல சூப்பரா இருக்கிறாங்க. இங்க பாருங்க நிறைய பேக் இருக்கு. அப்பா கொடை வேணும். சின்ன கொடை வேணும். ஒரு கொடை வேணும். ஒரு கொடை வாங்கிட்டேன். கலரா இருக்கு மணி. போகும்போதே பாப்பா இது கேட்டா வரும்போது வாங்கிக்கலாம்னா அதே மாதிரி ஷார்ப்பா வந்து கரெக்டா காட்டுறாரு இது வேணும்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு கலர் எடுத்தா ஞாபகம் வச்சிருக்கா பாத்தியா? நல்லா இருக்குல்ல? வெள்ளை கலர் நல்லா இருக்கு. செயின் பிடிச்சிருக்கா? நீடு செயினை கட் பண்ணி ஜஷிதாக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியாச்சு. நல்லா தான் இருக்கு. ஸ்டோன் போல இது. ஸ்டோன் ரேட்டே வேற. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் முடிச்சாச்சு. என்னம்மா? கொழுக்கட்டே இல்லம்மா. கொழுக்கட்டை இல்லம்மா. இன்னைக்குன்னு பார்த்து கொழுக்கட்டை கடை இல்ல. எப்பயுமே கொழுக்கட்டை கடை இருக்கும். எங்ககிட்ட காசு இருக்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே எல்லாம் பண்ண மாட்டாங்களா? காசு 20 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காசுலாம் இருக்கு ஆனா கடையே காணோம். ஜஷிதா போறார் சார். வீட்டுக்கு போலாம். இந்த இடத்துல தான் கடை வச்சிருக்காங்க. இங்கதான் கான் கடையும் இல்லம்மா. ஷாப்பிங் பண்ணி டயர்ட் ஆயிட்டோம். அதனால இந்தியன் காஃபி ஹவுஸ்ல நைட்டு டின்னர் முடிக்கிறோம். வீட்டுல குழம்புலாம் எதுவுமே இல்லை. வெறும் சாதம் தான் இருக்கு. போய் தான் செய்யணும். மாவுமே இல்லை. சரி இந்த காஃபி குடிக்கலாம்னு வந்தார அப்படியே டின்னர் முடிச்சிடலாம் சொல்லிட்டு சோளாபுரி சொல்லியிருக்கேன். பாப்பாக்கு என்ன வேணும்? பூரின்னு வராது அவளுக்கு. பூயின்னுவா. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய சோளாபூரி வந்திருக்கு. நான் சங்கீதா பூரி எப்படி இருக்குது? ஆவி பறக்குதுப்பா.
சூப்பர். ஜஷிதா கிட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு கோபம். கோச்சிங்கண்ணா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பாத்தீங்கன்னா டின்னரே முடிச்சாச்சு. சின்ன கொடை போனதுல இருந்தே காரை விட்டு இறங்குறதுல இருந்தே கொடை கொடை தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருந்தா. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா கொடை வாங்கிட்டாரு. அழகா இருக்குல்ல கொடை? வாங்கிட்டு அம்மாக்கு கொடை வாங்கிட்டு வரல, சின்ன கொடை அம்மாக்கு இல்லையான்னு கேட்டுன்னு இருக்கா. ஒரே கொடையில புதுசு போலாம். நீ நானா மணி போட்டுக்கிறாருப்பா. சூப்பரா இருக்கு ஜெஷிதா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்ன ஷாப்பிங் பண்ணோம்னு பாக்கலாம். அவ்வளவுதான், ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சீக்கிரமாவே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே 10-10:30 அது மாதிரி ஆகும். இப்ப நாங்க 8:30 மணிக்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க ட்ரெஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு சாரி ஹேண்ட்பேக்கா. வா ஃப்ரெண்ட்ஸ், நான் தற்செயலா வந்துட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, அதனால சங்கீதாக்கு வாங்கி கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதா கொடை கேட்டாருன்னு சொல்லிட்டு ஜஷிதாக்கு சூப்பரான கலர்ல கொடை வாங்கிட்டு வந்திருக்கேன். பேக் எப்படி இருக்கு சங்கீதா? ஹேண்ட் பேக் நீதான் சொல்லணும். நல்லா இருக்குதா? நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேனே, அப்ப நீ தான் சொல்லணும். என்ன கேக்குற? நைஸ். பாக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால சங்கீதாக்கு இதை வாங்கணும். பாக்க நல்லா எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா, ஆனா இது ரேட் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 300 தான். 250. நல்லா தான் இருக்கு. காஸ்ட்லியான பேக் மாதிரி இருக்குல்ல? பாக்குறதுக்கு அது மாதிரி தான் இருக்கும், ஆனா 250 தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணுன்னு சொல்லிட்டு பாக்கலாமா? இப்போ வந்து கொடை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட் பேக் வந்து பார்த்தாச்சு. ஜஷிதா கழுத்துல போட்டிருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ஷாப்பிங் பண்ணது இன்னைக்கு. செயின் கல்லு, இது வந்து ஸ்டோன் ஆயிடுச்சு. ஸ்டோன் வச்ச மணி. ஸ்டோன் மணி. அது வந்து 150 ரூபாய் சொன்னாங்க. 150 ரூபாய்க்கு தான் வாங்கணும் நம்ம. 150 ரூபாய் அது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எது வாங்கலே எனக்கு வந்து கடிகாரம் வேணும் சொன்னேன். பேபி அதே மாதிரி எனக்கு கடிகாரம் வந்து வாங்கி வந்துட்டாரு. காட்டு, எடுத்து காட்டுறேன். அவ்வளவுதான். ஏன் ஃபுல்லா பிக்கிறேன்? இதுக்கப்புறம் நம்ம மாட்ட தானே போறோம். சரி, மணி நைட்டு 9 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்க கடிகாரம். ஏன் இந்த கலர்ல வாங்கணும்னா நம்ம வீட்டுல இருக்க உடன் ஒர்க்குக்கெல்லாம் மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மேட்ச் ஆகுது, சேமா இருக்கும், அதனால சேம் கலர்ல வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன பண்ணி வச்சிருக்க ஜெஷிதா? டோர்ல எல்லாம் வந்து பென்சில் கிறுக்கி வச்சிருக்கா. செவுத்துல கூட கிறுக்கி வச்சிருக்கா பாரு. இங்க பாரு, கிறுக்கி வச்சிருக்கா பாரு. ஜெஷிதா கிறுக்க ஆரம்பிச்சுட்டா. என் பேக் இப்பதான் சொல்லி வாங்க முடியல, என் பேக்ல முட்டை போட்டு வச்சிட்டா பாரு. அச்சோ, அசிங்க பார்த்துட்டியாமா கொஞ்ச நேரத்துல. பேக் எல்லாம் இந்த எழுத கூடாது, நோட்ல தான் எழுதணும். கொஞ்ச நேரத்துல வந்து மார்க்கர் வச்சு பேக்ல எழுதிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கமா போச்சு. ஓ, புதுசு இப்பதான் வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தொட்டு தொடச்சு பார்க்கலாம், போயிடும். ஜெஷிதா தப்பு இதெல்லாம் பண்ண கூடாது. ஜெஷிதா ஏந்திர, அங்க கிறுக்க கூடாதுனா. இந்த கடிகாரம் இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டணும், ஹைட்ல. கரெக்டா இங்க மாட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க தான் மாட்ட போறோம். ஆமா, அழகா இருக்கு. மாட்ட போறோம். சூப்பரா இருக்கு கடிகாரம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம கடிகாரம் மாட்ட போறோம். இந்த இடத்துல தான் மாட்ட போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகா இருக்கு பாக்க. அது ஒயிட் கலர் செவுரு. அப்படியே இந்த கலர் நம்ம டோருக்குலாம் வந்து மேட்ச் ஆகுது பாருங்க. உடன் கலர் இருக்கிறதுனால அழகா மேட்ச் ஆகுது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வாங்கிட்டு வந்தோம். மாடலுமே நல்லா அழகா இருக்கு பேபி. இது 1000 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். 1000 ரூபாய்க்கு வாங்கணும். நான் இதுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்ல, அதுவே வந்து பார்த்தோன்னா 1600 ரூபாய். அது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, அது பிளாஸ்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர். இது இன்னுமே சூப்பரா இருக்குது, நல்லா இருக்கு. செமையா வாங்கியாச்சு. வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. சூப்பரான ட்ரெஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க ட்ரையல் பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ரெஸ் தான் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். ஆனா பாப்பாக்கு நாங்க எது எடுத்திருப்போம்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லுங்க. பாப்பா ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கு தான் வந்து ரிவீல் பண்ணுவோம். ஆமா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம். சோ இப்போ வந்து கீழே எடுத்து போனா கொஞ்சம் ஆல்டர் பண்றதுக்காக கீழே எடுத்துட்டு போகணுமா. அப்போ நான் சும்மா வந்து சுத்தி பார்த்தேன், சாரி எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. சாரி எடுக்கலாமான்னு போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஒரு சாரி வந்து எடுத்துட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பேர் எது சொன்னாங்க மறந்துட்டேன் பேபி. பியூர் சில்க், ரா சில்க். ஆமா, ரா சில்க்னு சொல்லிட்டு சில்க் சாரி சூப்பரா இருக்கு பேபி. இது ஃப்ரெண்ட்ஸ் சாரி எடுத்துருக்கோம் சங்கீதாக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா இருந்தது. இந்த குங்குமம் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதனால எடுத்து வந்தாச்சு. சாரி முந்தானே, இதான் ப்ளவுஸ்.
இது பிளவுஸ். ஆமா பிளவுஸ். பிளவுஸ் saree முந்தானை அழகா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் வேற வருதா இப்போ. saree இல்ல, அப்புறம் கட்டண saree தான் கட்டிட்டே இருக்கறனா. ஒரு 4-5 saree தான் இது இருக்கே நல்ல sarees. அதனால saree வந்து எடுத்தாச்சு फ्रेंड्स. தீபாவளிக்குமே saree எடுக்கல நாங்க. சுடிதார் தான் எடுத்தேனா, அதனால இப்ப போய் saree எடுத்து வந்தேன். சூப்பரா இருக்கு சங்கீதா. கட்டினதுக்கு அப்புறம் பாப்போம் फ्रेंड्स. இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செமையா இருக்கு. இந்த எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மெட்டீரியல். மெட்டீரியல் அல்டிமேட்டா இருந்தது फ्रेंड्स. ராஸ் இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளவுதான் फ्रेंड्स. இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாப்பாவோட ட்ரெஸ் வந்து நான் போட்டு பார்த்ததுல ஒன்னு எடுத்தேன். அதுல எது நல்லா இருந்துச்சு, நான் எது பாப்பாவுக்கு வந்து எடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு பர்த்டே விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய பேர் பாப்பாக்கு லாஸ்ட் வீடியோல விஷ் பண்ணியிருந்தீங்க. நான் சர்ப்ரைஸ் வீடியோ போட்டிருந்தேன்ல, பாப்பாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. பிரியாணி வீடியோலுமே விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.